நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருந்ததுதான். சந்திரன் புதன் இந்த 7.5 சனி காலங்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த 7.5 சனி காலங்கள் எப்பவுமே படிக்கிற குழந்தை டீனேஜ் பருவத்துல ஒரு 14 வயசுல இருந்து புரியுதுங்களா, 14 வயசுல இருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் ராகு திசை வரக்கூடாதுங்க. இந்த ராகு திசை வந்துச்சு அப்படின்னா பிளஸ் விட மைனஸ் தான் அதிகம் கொடுக்குது. ஏன்னா ராகு அப்படிங்கிறது சூக்கும கிரகம், இது சர்ப்ப கிரகம் சொல்றோம். இது போகத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகம். எது நன்மை எது தீமைன்னு தெரியாத வயசு 16. இந்த பருவத்துல பசங்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி ராகு திசை வரும் பொழுது பாதிப்பு கொடுக்குது. ராகு புத்தி கூட பாதிப்பு கொடுக்குது. சனி திசையில ராகு புத்தி பாதிப்பு கொடுக்குது. இந்த காலங்களில் ராகு கோச்சாரத்திலையும் சந்திரன் மேலேயோ அல்லது சூரியன் மேலேயோ அல்லது புதன் மேலேயோ வரும் பொழுது அங்கேயும் பாதிப்பு ஏற்படுது. படிப்புல பாதிப்பு ஏற்படுது. நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க மைனஸ் ஆகிறாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க மன ரீதியான பாதிக்கப்படுறாங்க. யாருக்கெல்லாம் சந்திர புதன் சேர்க்கையோ சந்திர புதன் பார்வை இருக்கோ அவங்க சந்திரன் மேலேயோ இல்ல புதன் மேலேயோ ராகு அல்லது கேது போகும்பொழுது கடுமையான ஒரு பாதிப்பை கல்வியில ஏற்படுது. ஸ்கூல் விட்டு கூட நின்றாங்க, படிப்பு தொடர முடியாம அந்த ஒரு வருஷம் ஸ்டாப் ஆகி படிக்கிறாங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு சஞ்சலம், ஒரு சலனம் ஏற்பட்டு போயிருக்கு. அவங்க படிக்கிறது நல்ல மார்க் எடுக்கிறவங்க கூட படிப்பு போயிருது. நல்ல ரேங்க் எடுத்தவங்களுக்கு படிப்பு போயிருது. இதை நான் முதலே சொல்லியிருந்தேன். சந்திரன் அப்படிங்கிறது சித்தம், சாரி மனம். புதன் அப்படிங்கிறது சித்தம், புத்தி. செவ்வாய் அப்படிங்கிறது அகங்காரம், சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா. நம்ம வாத்தியார் கிளாஸில் நடத்துறத உள்வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருந்து உள்வாங்கி கொண்டு போய் உள்ளுக்கு ஆள் மனசுல பதிய வைக்கிறது. கண்ணு பார்க்குது, மனம் உள்வாங்குது, மனம் சித்தத்துல கொண்டு உள்ளுக்கு பதிய வைக்குது, அப்ப புத்தி துணை செய்யுது. இப்ப இந்த சந்திரன் புதன் அப்படிங்கிறது, நான் சந்திரனுக்கும் புதனுக்கும் மறைமுகமான பகை உண்டு. சமயத்துக்கு புதன் சந்திரனை பழி வாங்கி விட்டுருவார். அப்போ ஒரு நல்ல ஒரு ஃபைல் கூட தரேன். இப்போ என் ஆஃபீஸில் சிவகாமி ஒர்க் பண்ணுது, நான் ஃபைல் கூட தரேன். அந்த ஃபைல் வாங்கி கரெக்டாக வச்சு கரெக்டாக எடுத்து கொடுக்குறது யார் எடுத்து கொடுக்கணும்? ஒர்க் பண்ணுறவங்க எடுத்து கொடுக்கணும். நான் கொடுக்குற ஃபைலை கண்டுபிடி போட்டாங்க வச்சுக்கோங்க, நான் கேட்குற நேரத்தில் ஃபைல் கிடைக்காது இல்லவா? அதுபோல தான் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வரும் பொழுது வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது கவனச்சிதறல் ஏற்படுது. அவங்க பாடத்தை கவனிக்கிறதுல மனசு எங்கெங்கேயோ போகுது. ஏன்னா இந்த சந்திரன் மேல சனியோ ராகுவோ போகும்போது ஒரு இருள் கிரகம் போகும் பொழுது பாதிப்பு ஏற்படுது. அப்ப கூர்ந்து கவனிக்க முடியாம போயிருது. அதை புரிஞ்சுக்கணும். கூர்ந்து கவனிக்க முடியாம போயிருது. அப்போ அது உள்வாங்கி கொண்டு போய் பதிய வைக்கிறதும் கஷ்டம். புரிஞ்ச மாதிரி இருக்கும், வீட்டில் போய் படிச்சா புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும், வீட்டில் போய் படிச்சா புரியாது. திருப்பி எடுத்து பார்த்தா புரியாது. இப்போ செம் சொல்லித்தராங்க, மேக்ஸ்ல ஒன்று சொல்லித்தராங்க வச்சுக்கோங்க, சொல்லித்தரையில புரியுற மாதிரி இருக்கும். நம்ம கவனம் எங்கேயோ செலுத்திட்டு இருப்போம். வீட்டில் போய் அதை போட்டா அது கணக்கு வராது, கணக்கு வராது. அதனால தோற்று போகக்கூடிய ஜாதகங்கள் உண்டு. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களே மைனஸ் ஆகக்கூடிய ஜாதகங்கள் உண்டு. இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காலங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, புதன் சந்திரன் இப்போ புதன் மேல போகும் பொழுது நம்ம பெருமாளுடைய வழிபாடு, ஹயக்ரீவருடைய வழிபாடு பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சர்ப்பகிரகங்கள் போச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சர்ப்பகிரகங்கள் போகும்போது கருடாழ்வாருடைய மந்திரங்கள், கருட தரிசனம், இந்த மாதிரியான கருடாழ்வாருடைய மந்திரங்கள், கிளாஸ் கருடாழ்வாருடைய மந்திரங்கள் எல்லாம் நான்
ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன மந்திரம்ட்டு. கருட பிரயோக மந்திரம், கருடாழ்வாருடைய தரிசன மந்திரம், கருட தரிசன மந்திரம் இருக்கும். இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம டெய்லி கேட்கணும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதிகம் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதிகம் பண்ணிக்கணும். இதெல்லாம் செய்து கொள்ளும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு கல்வியில பாதிப்பு வர்றதில்லை. வந்தாலும் பெருசா பாதிக்கிறது இல்லை. வழிபாடுகள் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ராகு உங்க ஜாதகத்துல, படிக்கிற குழந்தை ஜாதகத்துல சந்திரன், புதன், சூரியன் இவர்கள் மீது செல்லும் பொழுது, இல்ல 4ஆம் அதிபதி மேல செல்லும் பொழுது போன் பார்க்கறத நிறுத்துங்க. போன் பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிடும். இந்த நேரம் போன் பார்த்துட்டே இருக்க சொல்லும். பொதுவா போன் எல்லாத்தையும் அடிக்ட் பண்ணுது. ராகு அப்படியே போட்டு விழுங்கிருது. அப்ப அந்த போன் பார்க்குற விஷயத்த விட்டுறணும். குழந்தைங்க கையில போன் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்க கையில போன் கொடுத்தா என்ன ஆகும்? அது அது போன நோண்டி பார்த்துட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றும் ரீல்ஸ் பார்த்து அதுதான் மனசுல பதியும். அப்புறம் எங்க படிப்பு பதியும்? ரொம்ப ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க, 7.5 சனி படிக்கின்ற காலத்துல 7.5 சனி நடக்குதா அவங்க, இவங்க எல்லாருமே அதுக்குதான் குழந்தையில இருந்தே போன்ல நல்ல விஷயங்களை பார்த்து பழகுங்க. போன்ல தேவையில்லாம பேஸ்புக், ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. அதுல கொண்டே போனீங்க அப்படின்னா உங்களை அந்த வழியில் படிக்கிற குழந்தை பெரியவங்க பார்க்கறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அது வெட்டி ஆயிடுது. புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் பாருங்க. நல்ல சொற்பொழிவுகள், நல்ல விஷயங்கள் பாருங்க. இப்போ போனுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தன்மை எதனால வருது? ராகுனால வருது. போனுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தன்மை ராகுனால வருது. அப்போ ராகு திசை, சனி திசை நடந்தா கூட இந்த தன்மை ஏற்படும். சனி திசையில பெரும்பகுதி உடல்நிலை சரியில்லாம போறது, மறதி, ஞாபக மறதி. எதா இருந்தாலும் ஞாபகம், ஏன்னா சித்தது போய் பதியாது. ஞாபக மறதி கொடுத்தது. புரியுதுங்களா? அப்போ படிக்கிற குழந்தைங்க கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொன்ன மந்திரங்களை அடிக்கடி சொல்லிக்கணும். புரியுதுங்களா? அதுபோல திருமுறையில கல்விக்குரிய பதிகமே இருக்கு. இப்ப நம்ம கொடுமுடி பதிகம் மற்றும் பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய பதிகம் கல்விக்குரிய பதிகம். இந்த பதியங்களை பாராயணம் பண்ணிக்கணும். பதியங்களை பாராயணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க படிக்கிற ரூம்ல லைட் எரிஞ்சா கூட சுத்தமான நெய் ஒண்ணு ஏற்றி வச்சு படிங்க. நீங்க எந்த ரூம்ல படிக்கிறீங்களோ அந்த ரூம்ல சுத்தமான நெய் தீபம், நீங்க கரண்ட் லைட் எரியட்டும், என்னென்னமோ இருக்கட்டும், சுத்தமான நெய் தீபம் ஒண்ணு எரிட்டு. அது என்ன சார் செய்யும் அந்த நெய் தீபம்? அதை போடுறதுனால என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, அந்த நெய் தீபத்தை வைக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுடைய பிராண சக்தியை சுத்தம் பண்ணுது. நீங்க சுவாசத்தின் மூலம் சுவாசிக்கும் போது அதன் மூலம் தான், சுவாசத்தின் மூலம் தான் கிரகங்களுடைய ஆற்றல்கள் அங்க போகுது. அப்ப உங்களுடைய பிராணசக்தி சுத்தமாகுது. தீபச்சுடருக்கு என்னன்னா அந்த இடத்த பூரா, பிரபஞ்ச ஒளியை பூரா தூய்மைப்படுத்திடுது. அப்போ உங்களுக்கு நல்லா பதியும் மனசுல. நீங்க படிக்கிற ரூம்ல ஒரு நெய் விளக்கு, சுத்தமான பசு நெய்யில ஏற்றி நெய் விளக்கு எரிந்து அந்த இடத்த சாத்வீகமா மாத்துது. அந்த இடத்துல நீங்க சுவாசிக்கிற காற்று சாத்வீகமாகும் போது உங்களுக்கு நல்ல முறையா மனசுல பதியும். இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும். படிக்கிற குழந்தைங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியை, குழந்தைங்க தான் இல்லைங்க, நீங்களே நீட் தேர்வு படிக்கிறவங்க உண்டு, டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க உண்டு. அப்புறம் டிஎன்பிசிக்கு எக்ஸாம் படிக்கிறோம். வீட்டுல நம்ம ரூம்ல லைட் எரிஞ்சா கூட அந்த இடத்துல ஒரு நெய்தியை வச்சுட்டு படிக்கலாம். அது நமக்கு சாத்வீகத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த நெய் தீபம் கூட நமக்கு பின்னாடி வைக்காம நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி எதிர்த்தாப்புல வைக்கலாம். அந்த தீபம் நம்ம கண்ணில் படும்படி. அப்ப அந்த இடத்துல சாத்வீகத்தன்மை ஏற்படும். அந்த சாத்வீகத்தன்மை நம்மளை வந்து அந்த ஒரு ஒரு மனசுல பதியக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். குணமாறுபாடு வரும்போது அந்த சனியோ ராகோ அங்க வேலை செய்யாது. தாமச குணத்தை உள்ளுக்கு கொண்டு வந்தா தான் அது வேலை செய்யும். சாத்வீகத்தன்மை வரும்போது அது வேலை செய்யாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வீட்டுல செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள். விநாயகர் பெருமானுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 to 11 மணிக்குள்ள செம்பருத்தி மாலை போடுறது சிறப்பு. 108 செம்பருத்தி பூ மாலை போட்டு போவது சிறப்பு.
அல்லது 108 ஏலக்காயில மாலை கோர்த்து போறது சிறப்பு. நல்லா படிப்பு வரும். இந்த ஞாபகம் மறதி, இந்த ராகு, ஆஹ், ராகு கேது, இந்த சனி பகவான் சந்திரன் மேல செல்லும் போது ஒரு திசையிலேயோ இந்த மனம் புத்தியை பற்ற முடியாமலோ இல்ல சித்தத்தை பற்ற முடியாமலோ போகாது. ஏன்னா விநாயகர் பெருமான் பொறுத்தவரை மூலாதாரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். நமக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் எடுத்து கொடுத்துருவார். அப்போ குழந்தைங்களுக்கு விநாயகர் பெருமானுக்கு செம்பருத்தி பூ மாலையோ அல்லது 108 ஏலக்காய் மாலையோ போடுறது ரொம்ப சிறப்பு. நல்ல படிப்பு வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் கடைபிடிக்கணும். ம் காலையில எப்பவுமே தூங்கி எந்திரிச்ச உடனே குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும். குளிச்சுட்டு சுவாமிக்கு 2 பூ பறிச்சு வச்சுட்டு சாத்தியமான உணவு சாப்பிடணும். உணவுக்கும் படிப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. நான் பர்கர் தான் சாப்பிடுவேன், பீஸா தான் சாப்பிடுவேன், புரோட்டா தினமும் சாப்பிடுவேன் படிக்கல. புரோட்டா பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா வேற, மூட்டை தூக்குறவங்க சாப்பிட்றாங்கன்னா வேற. ஆனா நான் படிக்கும்போது சாப்பிடுவேன்னா, படிக்கும்போது நீங்க தினம் புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா ராகு, அந்த ராகு தினம் உள்ளுக்கு போச்சுன்னா என்ன ஆகு? அந்த ராகு திசையோ ராகு புத்தியோ வந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு படிப்புல பாதிப்பு வரும். ராகுனுடைய நீங்க கருப்பு நிற ஆடைகள் போடக்கூடாது. ஆமா, கருப்பு நிறமோ டல் அடிக்கக்கூடிய நிறமான ஆடைகள் போடாதீங்க. இந்த மாதிரி ராகு திசை நடக்குது, சனி திசை நடக்குது, படிக்கிற காலத்துல ஏழரை நடக்குது, ஜென்ம ராகு நடக்குது, கருப்பு நிற ஆடைகள் அணியாதீங்க. புரியுதுங்களா? அப்போ வெண்மையான நிற ஆடைகள் அணிங்க. சாத்வீக குணத்தை எதெல்லாம் உங்களுக்கு சுத்தி கொடுக்குமோ அந்த மாதிரி இது அணிவீங்க, போடுங்க. சென்ட் அடிச்சுக்காதீங்க. செயற்கையா இருக்கக்கூடிய எந்த வாசனை திறவையும் சேர்த்துக்கூடாது. அது கூட ராகு. அப்ப என்ன சார் செய்யலாம்? வாசனைக்காக சுத்தமான திருநீர், ஜவாது கலந்த திருநீர் உங்க மேல பூசிக்கணும். அதாவது சுத்தமான மறிக்குழந்து வாங்கி வைங்க உங்க ரூம்ல. மறிக்குழந்து பூக்கடையில் கிடைக்கும். மறிக்குழந்து வாங்கி வைங்க. புரியுதுங்க? அப்ப இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம இயற்கையாவே கடைபிடிச்சிட்டு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. இப்ப சனி திசை ஒருத்தருக்கு நடக்குது, ஏழரை சனி, படிப்பு மந்தமா இருக்கு. அன்றாடம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர், எல்லா பீரியடும் எத்தனை ஆசிரியர் வர்றாங்க, மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை பீரியடமா இருக்கும்? சசி, 8 பீரியடாமா? நம்ம படிக்கல, 8 பீரியட் தானே? ஆசிரியர்களை வழிபடுங்க. வரக்கூடிய ஆசிரியர்களை பாத நமஸ்காரம் பண்ணுங்க. சனிக்கு பணிந்து போவது பிடிக்கும். நீங்க ஆசிரியர் கிளாஸ்ல இருக்கும்போது ஐயா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வாரத்துல ஒரு நாளாவது ஐயா ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் பாதத்தை தொட்டு வணங்குங்க. கட்டாயம் உங்களுக்கு ஏழரை சனி காலங்களில் படிப்புல மார்க் குறையாது. பணிந்து போகிறவங்களும் சனீஸ்வரனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் கருடாழ்வார் தேவம் ஓட்டுவாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்புல பிரச்சனை வராது. படிக்கிற குழந்தைங்க. புரியுதுங்களா?